ஹலோ காய்ஸ், இன்றைக்கான நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜுக்கு எப்படி டைம் செட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மீண்டும் ஒரு தாட்டி சொல்கிறேன், இன்ஸ்டாகிராமில் இப்போ நம்ம ஒரு நபருக்கு நம்ம மெசேஜ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நபருக்கு எப்போ அந்த மெசேஜ் போய் சேர்றது அப்படின்னு நம்ம டைம் செட் பண்ணி வைக்க போகிறோம். ஓகேவா? அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காய்ஸ். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வந்துடுங்க. இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா மெசேஜ் பண்ணுவோம்ல, அந்த இடத்துக்கு போயிருங்க. இப்போ நான் போயிட்டு ஏதாச்சும் ஒரு நபர் சேட்டுக்குள்ளே போயிருங்க. போயிட்டேன். இப்போ என்னென்னா, நம்ம அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவோம். ஹாய்ன்னு போட்டுட்டேன். இந்த மெசேஜை பாருங்கள். ஹாய் போயிடுச்சா? இப்போ திரும்பி ஹாய்ன்னு டைப் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், சென்ட் லாங் ப்ரெஸ் பண்ணோடனே எனக்கு ஸ்கெட்சுவல் மெசேஜ் அப்படின்னு வந்துச்சு. இந்த ஸ்கெட்சுவல் மெசேஜில் தான் நம்ம டைம் செட் பண்ண போகிறோம். ஓகேவா கைஸ்? வாங்க எப்படின்னு சொல்கிறேன். இப்போ 5 எடிட் பாக்ஸ்ன்னு இருக்குது, அதாவது 5 மணி அதில் இருக்குது. 10ல் வச்சிட்டேன். இப்போ நம்ம டைம் எத்தனை மணிக்கு பார்த்துக்கலாம். 10:45 ஆச்சு. 10:45 ஆச்சு. இப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம். $47 வச்சாச்சு. AM கொடுத்தாச்சு. சென்ட் டுடே 10:47 AM அப்படின்னு இருக்கா, அதை கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம் ஏற்றி வச்சுக்கலாம். மணியை கொஞ்சம் பார்த்துக்கிறோம் பாருங்கள். மணி 10:46 ஆகிடுச்சு. சென்டு கொடுத்துட்டேன். டூ ஸ்கெட்சுவல் மெசேஜ்னு இருக்குது. அதாவது நம்ம ஹாய்ன்னு தான் டைப் பண்ணோம், ஆனால் இங்கே பார்த்தோம் இன்னும் மெசேஜ் சென்ட் ஆகலை. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அதாவது 10:44 நம்ம ஹாய் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணோம் இல்லையா, அந்த மெசேஜ் தான் போயிருக்க ஒழிஞ்சு அடுத்தது நம்ம சென்ட் பண்ண மெசேஜ் போக கிடையாது அவங்களுக்கு. ஸோ அது அப்படியே ஸ்கெட்சுவலில் தான் இருக்குது. இப்போ மணியை கமெண்ட் பாருங்கள். மணி 10:47 ஆகிடுச்சு. இன்னும் பாருங்கள், சென்டாகவே அதில் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மெசேஜ் 10:44 சென்டாக இருக்காங்க. நம்ம இப்போ வேறு சென்ட் ஆகிடுச்சு போல. ஹாய் சென்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஹாய்னு சென்ட் ஆகிடுச்சு. இன்னொரு மெசேஜ் என்னடா ஸ்கெட்யூலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் நேற்று அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு செக்கிங்காக நேற்று சென்ட் பண்ணேன்.
அது இன்றைக்கி 3 o'clock செட் பண்ணி வச்சுருக்கேன். அதான் இன்னும் போகலை. அது தான் ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம செட் பண்ண இது போயிடுச்சு பாருங்கள். 10:48க்கு செட் பண்ணோம் இல்லையா, அது வந்து இதை பாருங்கள் போயிடுச்சு. டைமோடு பார்த்தீங்கன்னா 10:48க்கு அது சென்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பாருங்கள் 10:44க்கு சென்ட் பண்ணோம். அது செட் பண்ணவே இல்லை, டைம் செட் பண்ணாமையே சென்ட் பண்ணோம். அதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சென்ட் பண்ணது அது போயிடுச்சு. அடுத்தது 10:48க்கு வந்து நம்ம டைம் செட் பண்ணி வச்சு சென்ட் பண்ணோம், அது போயிடுச்சு. ஸோ ஓகே காய்ஸ், இதுதான் நம்ம புதுசாக அப்டேட்டு. இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ஒரு பர்த்டே ஒருத்தவங்களுக்கு விஷ் பண்ணோம் நைட்டு 12 மணிக்கு அப்படின்னா, சில பேர் நைட்டு 12 மணிக்கு எழுந்து அவங்களுக்கு விஷ் பண்ணுவீங்க. அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு வேலையில் இருப்பீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஃப்ரீ கிடைக்கிது அப்படின்னா, அப்போ டைப் பண்ணி இந்தமாரி சென்டை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கெட்யூல் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் எத்தனை மணிக்கு அவங்களுக்கு சென்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மணியை செட் பண்ணி வச்சுட்டு சென்ட் மெசேஜை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நெட் ஆஃப் பண்ணி இருந்தாலுமே உங்களுக்கு மெசேஜ் போய் சேர்ந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.